K. Kamraj ji, who was a big leader of Tamil Nadu, who gave us the midday meal scheme, which is today run all across the country and helps millions of people. நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் தந்து கோடிக்கணக்கான பிள்ளைகள் பயனடையக்கூடிய திட்டத்தை கொடுத்த மாபெரும் தலைவரான பெருந்தலைவர் நம்முடைய மாநிலத்தில் வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். It shows his vision that 50 years ago he could think of such a great scheme that is today used not only in this country but in many other countries to help poor people. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொலைநோக்கோடு இந்த நாட்டிலே மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பின்பற்றக்கூடிய இந்த மகத்தான திட்டத்தை யோசித்து பெருந்தலைவர் காமராஜர் தந்திருக்கிறார். Before I go into the rest of my speech, this is a fisherman's district, so I would like to say a few things about fishermen and how we are thinking about them. மற்ற விவரங்களை நான் பேசுவதற்கு முன்னாலே மீனவ பெருமக்கள் கடலோரத்திலே அதிகமாக இருக்கிற இந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பிரச்சனை பற்றி முதலிலே பேச விரும்புகிறேன். Some months back I met fishermen in Mumbai and I had a 3-hour conversation with them about their difficulties and about the difficulties that fishermen in the country face. சில தினங்களுக்கு முன்னாலே பம்பாயிலே மீனவர்கள் பிரதிநிதிகள் சிலரை மும்பையிலே சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்று வந்தேன். And one of the suggestions that the fishermen in Mumbai had was that there should be a dedicated ministry for fishermen in this country. அவர்களிடத்திலே பேசுகிற போது அவர்கள் சொன்ன கருத்து மீனவர்களுக்காக தனி அமைச்சரகம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்களிடத்திலே வலியுறுத்தினார்கள். They said that farmers, there is an agricultural ministry, but fishermen need their own ministry, and in our manifesto we have committed to giving fishermen of India a dedicated ministry. விவசாயிகளுக்கு தனி அமைச்சர் இருக்கிறார், அது மாதிரி மீனவர்களுக்கு தனி அமைச்சரகம் வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே தனி மீனவர்களுக்கு தனி இலாக்கா தனி அமைச்சரகம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். I am also aware that fishermen have problems with the Sri Lankan Navy, and we are looking to resolve these problems, and we are committed to resolving them as soon as possible and bring you the benefits. மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் ஏற்படுகிற துயரங்கள் கஷ்டங்களை நான் நன்றாக அறிவேன். எவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு நிவாரணம் அவர்களுக்கு பாதுகாப்பு எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நான் உரிய நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்போம். Over the last 10 years the Congress party has been ruling in Delhi. The UPA government is a government that believes in bringing the poor into the mainstream of the country's development. கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆண்டு வருகிறது. வறுமை கோட்டிருக்கக்கூடிய ஏழைகளை மேல்தட்டிற்கு கொண்டு வருவதற்காக அதை லட்சியமாக கொண்டு காங்கிரஸ் அரசாங்கம் பாடுபட்டு வருகிறது. Unlike our main opposition in the country, we do not believe in the politics of hatred, the politics of violence, and the politics of making one Indian fight against another. நம்மை பொறுத்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வன்முறையோ அல்லது மத துவேஷமோ ஒருவருக்கு ஒருவரை விரோதமாக ஆக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைவதோ இதிலே காங்கிரசுக்கு நம்பிக்கை கிடையாது, காங்கிரஸை விரும்புவதில்லை. Over the last 10 years, India has grown faster than it has ever grown in its history. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வரலாற்றில் காணாத வளர்ச்சியை இந்தியா கண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியிலே இந்தியா கடந்த 10 ஆண்டுகளிலே கண்டிருக்கிறது. This is a huge achievement. இது மிகப்பெரிய சாதனையாகும். Not only did we grow the fastest, but we also pulled 15 crore people out of poverty. அது மட்டுமல்ல, வளர்ச்சி மட்டுமல்ல, 15 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே ஏழை மக்களை எல்லாம் அதற்கு மேலே வசதியான நிலைக்கு 15 கோடிக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறோம் காங்கிரஸ் அரசு. Never before have so many people come out of poverty in such a short period. இவ்வளவு குறுகிய காலத்தில் இதற்கு முன்னாலே இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு மக்களை இதற்கு முன்னேற்றியதில்லை. We were able to bring 15 crore people out of poverty because we gave them certain guaranteed rights. 15 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேல்தட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். Needed to ask, you got the right to ask. வளர்ச்சி திட்டம் பற்றியோ கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் பற்றியோ எந்த தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் உடனடியாக சட்டத்தின் மூலமாக நீங்கள் தகவலை தெரிந்து கொள்ள முடியும். Information that used to be hidden
suddenly came out into the open and corruption became visible. அது இந்த தகவல் சட்டத்தின் மூலமாக எல்லா செய்திகளும் வெளியே வருகிறது. ஊழல்கள் நடந்தால் அதுவும் வெளியே வருகிறது, மக்களுக்கு தெரிய வருகிறது. The Congress party was responsible for making corruption visible to people. காங்கிரஸ் கட்சி தான் எங்காவது ஊழல் நடந்தால் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் முதல் இடம் வகிப்பது சொல்லியிருப்பது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் மட்டுமே செய்திருக்கிறது. We gave you the right to ask questions about your government. We gave you the right to ask questions about anybody who was running your government. அரசாங்கத்தை பற்றியோ ஆட்சி நடத்துகிற யாரை பற்றியோ எந்த கேள்வியையும் சாதாரண குடிமகன் கேட்பதற்கான உரிமையை நாம் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது, இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது. After that, we passed the Lokpal bill. அதுக்கு பிறகு இந்த லோக்பால் சட்டம் நம்மால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. The Lokpal bill is a tremendous weapon against corruption. ஊழலை ஒழிப்பதற்கான முக்கியமான ஆயுதமாக இந்த லோக்பால் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. And the Congress party is responsible for passing it in Parliament House. இந்த சட்டத்தை ஊழல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் தான் முக்கிய காரணமாக செய்திருக்கிறது. The opposition tried every way to stop the passage of this bill. எதிர்க்கட்சிகள் இந்த சட்டம் வராமல் தடுப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சித்தார்கள். They did not let Parliament run. அவர் பாராளுமன்றத்தை நடத்த விடவில்லை. They came into the well of the house. பார்லிமென்ட் முன்னாலே வந்து ஸ்பீக்கர் சபாநாயகருக்கு முன்னாலே வந்து தடுத்தார்கள். But eventually we passed the Lokpal bill. ஆனால் இவற்றையெல்லாம் இந்த தடைகளை எல்லாம் மீறி நாம் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். But we did not stop there. We proposed 5 more bills, each one as powerful as the right to information and the Lokpal. அதோடு நிறுத்திவிடவில்லை. தகவல் உரிமை சட்டம் மாதிரி இந்த ஊழல் ஒழிப்பு சட்டம் மாதிரி இன்னும் 5 முக்கியமான சட்டங்களை நாம் நிறைவேற்றிருக்கிறோம். And we are going to aim for 25% women in the police forces. 25% காவல்துறையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர இருக்கிறோம். மகளிருக்கு some time back the women of India came to us and said, we do not want 9 gas cylinders, we want 12 gas cylinders. தாய்மார்களுடைய பெண்கள் வந்தார்கள், 9 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் பத்தாது 12 வேண்டும் என்று கேட்டார்கள். And I went to the Prime Minister, I went to the Congress President, I went to Chidambaram ji, and within minutes the Congress party decided to give the women of this country 12 cylinders. உடனடியாக அடுத்த நிமிடமே பிரதமரை நம்முடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களை நம்ம சிதம்பரம் போன்றவரை சந்தித்து உடனடியாக அடுத்த நிமிடமே 12 சிலிண்டர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் காங்கிரஸ் சார்பிலே. I am proud to say that there is a very strong self-help group movement in this state. Millions of women are connected to banks. Millions of women take small bank loans and are connected to banks. Millions of women take small bank loans and run their businesses in their home. லட்சக்கணக்கான தாய்மார்கள் வங்கிகளிலே சிறிய அளவில் கடன் பெற்று சுய தொழில்கள் செய்ய அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வசதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். We are going to take the self-help group movement and expand it further to millions more women. இந்த சுயஉதவி குழுக்கள் பெண்கள் தாய்மாருக்கான இந்த சுயஉதவி குழுக்களை அதிகப்படுத்த மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். I said that over the last 10 years we have taken 15 crore people out of poverty. கடந்த 10 வருஷத்துல 50 கோடி மேற்பட்ட மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம், ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம். Now there are 70 crore people who are above the poverty line and below the middle class. 70 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கிறார்கள், நடு அளவிலே இருக்கிறார்கள். நடுத்தரங்களுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலே 70 கோடி பேர் இருக்கிறார்கள். These are the people who work with their hands: carpenters, electricians, plumbers, bus drivers, Anganwadi workers, security guards, rickshawalas. இவர்கள் தான் தச்சு தொழில் செய்கிறவர்கள், சாதாரணமாக ஓட்டுநர்கள், இப்படி பல தரப்பட்ட சாதாரண வேலைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். It is our pledge to move these 70 crore people into the middle class. இந்த 70 கோடி மக்களை
நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே இருக்கிற மக்களை நடுத்தரத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் சபதம் ஏற்றிருக்கிறோம். காங்கிரஸ் மேலே கொண்டு வருவதற்கு We want to ensure that your children can also dream big dreams and have a bright future. உங்களுடைய குழந்தைகள் எதிர்கால குழந்தைகள் காணுகிற கனவுகள் எதிர்காலத்திலே நினைவாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். Now I'm going to tell you a little bit about what the Congress party is going to do under UPA 3. UPA மூன்றாவது ஆட்சி அமையும் போது காங்கிரஸ் மக்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The biggest problem facing this country is jobs. முக்கியமான தேசத்துடைய முக்கியமான பிரச்சனை இப்போது என்னவென்றால்